வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 2 தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினாக ஒரு அடுத்த 30 கேள்வியில் பார்க்கலாம். 2023 8ஆம் தேதி நடந்த மதிய பேட்சோட ஒரு எக்ஸாம் இது, சரிங்களா? ஒரு 8-10 பேட்ச் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து வீடியோ போடுறோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதேமாதிரி டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ள டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்டில் கொடுத்துருங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 to 12 தமிழ் நோட்ஸும் ப்ளஸ் 6 to 10 சோசியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கப்படும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? எத்தனை டெஸ்ட் நடக்குது அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், நான் கொடுத்துருக்கேன். அதில் இந்த 20 யூனிட் டெஸ்ட், அதாவது 20 டெஸ்ட்டு. அதே மாதிரி இடையில பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி ஒரு 4 டெஸ்ட் இருக்கும். ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஒட்டி ஒரு 3 டெஸ்ட் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் கொஷின் போகலாம். அதிர்குரல் கேட்டு உலை அஞ்சி ஓடுமே, உலை என்னும் சொல்லின் பொருள் யாது அப்படின்னு கேட்குறாங்க. மான். தலை எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறாங்க. தலை வந்து 7. அதே மாதிரி வினா விடை, அதே மாதிரி தொகைநிலை தொடர், அதெல்லாம் எத்தனை வகைப்படும், இந்த இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்குது. இப்போ தலை வந்து பார்த்திங்கன்னா 7 வகைப்படும், பார்த்துக்குங்க. அலோகங்களையும் பாஷாணங்களையும் நம் முன்னோர்கள் பயன்படுத்திய முறை அப்படிங்கிறாங்க. சித்த மருத்துவம். 33க்கு டி. அன்பும் மரமும் ஆக்கிவிடும் இந்த அடிக்கோட்ட சொல்லின் இலக்கர குறிப்பு யாது அப்படி கேட்குறாங்க. 34க்கு எண்ணுமை. என்ற மாதிரி மறைந்து, இதே மறைந்து வந்தால் உண்மை தொகை அப்படின்னு சொல்லலாம். எண்ணுமை, அன்பும் அறமும் அப்படி வர்றது வந்து எண்ணுமை. நுறால் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படி கேட்குறாங்க. இளம் பாக்கு. இளம் பாக்கு. ஆளளப்பு என்னும் மொழியை பேசுபவர்கள். எல்லாமே புக்கில் இருக்க கொஷின் தான். 36க்கு சி. காடர்கள். வெண்சுவை இலக்கணம் குறிப்பு தருக. எல்லாருக்கும் தெரியும். 37க்கு பண்பு தொகை. இந்த கலரு, உயரம், அந்த மாதிரி எப்படி வந்தால் அந்த மாதிரி பண்பை சொல்கிறது என்ன, பண்பு தொகை அப்படின்னு சொல்லலாம். வெண்சுவை அப்படின்னு சொல்கிறது வந்து வெண்மை அப்படின்னு சொல்லுது, அதனால் பண்பு தொகை. ஆப்ஷன் டி. நுண்மலை சிலம்பு களியை அயரினும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இந்த வரி இடம்பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க. ஐங்குறுநூறு. திருவெம்பாவை என்ற நூலை எழுதியவர். 39க்கு சி. மாணிக்க வாசகர். இங்கே ஆப்ஷன் ஏ வச்சிருக்கிறது காரணம் இருக்குது. திருப்பாவை எழுதியவர் தான் ஆண்டாள். திருவெம்பாவை எழுதியவர் மாணிக்க வாசகர். போந்தை வேம்பே ஆரணவர்வும் மாபெரும் தனையர் மலைந்த பூவும். இந்த வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். முதல் எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது. 41க்கு பார்த்தீங்கன்னா ஏ. குருவி. உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டும் இடமும் உள்ள பட்டியலில் தவறானதை சுட்டுக. 42க்கு டி. இந்த பட்டியல் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் நடந்திருக்கும். 74 யாழ்ப்பாணம், 1989 மொரிசியஸ், 95 தஞ்சாவூர், 1978 நடந்திருக்கும். பாரிஸ்ன்னு நினைக்கிறேன், பார்த்து செக் பண்ணிக்கங்க. 78க்கு. தமிழின் கிளைமொழிகளில் ஒன்று பார்த்திங்கன்னா தெலுங்கு. கல்வெட்டுகளில் காணப்படும் வரி வடிவங்களை பிரிக்கும் எழுத்துக்கள். தமிழெழுத்து, வட்டெழுத்து. சிறப்பு பெயர் முன்பும் பொது பெயர் பின்னும் இடையில் பண்புறு மறைந்து வருவது பார்த்திங்கன்னா இரு பெயரிட்டு பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நல்ல பாம்பு, இது பாம்பு அப்படிங்கிறது பொது பெயர், நல்லங்கிறது இந்த சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? எடுத்துக்காட்டு இரு பெயரிட்டு பண்பு தொகை. அன்மொழி தொகைனா சிவப்பு சட்டை வந்தார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பேரை நேரடியாக சொல்லாமல் அவர் இருக்கிற வேறு மாதிரி அவரை கூப்பிட்றது, அது அவர் அணிந்திருக்கிற பொருளை வச்சோ அது மாதிரி கூப்பிட்றது. வினைத்தொகைனா 3 காலத்துக்கும் வர்றது தான் வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. உரிமை பொருளில் வரும் வேற்றுமை பார்த்திங்கன்னா 46க்கு 6ஆம் வேற்றுமை. ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க. ஜெயின் எனும் சொல்லின்
அந்த ஜென் அப்புறம் சொல் வந்து எந்த மொழிக்குரியது அப்படின்னு கேட்குறாங்க. ஜப்பானிய மொழி. அதெல்லாம் புக்கில் இருக்குது. வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கிய ஆண்டு 48க்கு பார்த்தீங்கன்னா 2000. 2000 என்ன பண்ணுறாங்க, தொடங்கியிருப்பாங்க. இளம்பாக்குக்கு வழங்கப்படும் பிஞ்சு வகை தமிழ் சொல். அந்த இளம்பாக்குக்கு பிஞ்சு இருக்குது, அந்த பிஞ்சுக்கு வழங்கக்கூடிய தமிழ் சொல்ல தான் அப்படி கேட்குறாங்க கொஷின். நுழாய். முல்லைப்பாட்டு எந்த பாவால் ஆனது? 50க்கு பி, ஆசிரிய பாவால். பெரும்பாலும் சங்க இலக்கிய நூல்கள் பார்த்திங்கன்னா அந்த 8 தொகை 10 பாட்டில் ஆசிரிய பாவால் ஆனது. முல்லைப்பாட்டு 103 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 10 பாட்டு நூல்களிலே மிக குறைவான அடிகளை கொண்டது முல்லைப்பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தனக்கு அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி 3ஐயும் பெற்ற நூலாக கருதுவது எது? 51க்கு சி, விளக்குகள் பல தந்த ஒளி. அடுத்து, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைவின் நமனில்லை நாணமே. இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா திருமூலர். இந்த பாடலில் சொன்னது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படி சொன்னது திருமூலர். பின்னாடி இதை பார்த்து அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். திராவிட சாஸ்திரி என்று போற்றப்பட்டவர் யார்? பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞர். அடுத்து பொறுத்துக. 54க்கு பி, கடலோர கால்வாள் நெடுந்தேர். இது பார்த்தீங்கன்னா திருக்குறள். உலகிழந்த உருகெழு வங்கம். இதுக்கு பார்த்தீங்கன்னா அகநானூறு. நீர்மிசை நிவக்கும் பெருங்கழி வங்கம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 10 களம் செய் கம்பியர் வருகன கூயி. சிலப்பதிகாரம். இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். அடுத்து, கலில் நிலடி ஆசிரிய விருத்தப்பாவினால் அமைந்த பாடலில் அதிகபட்சமாக எத்தனை சீர்கள் இடம்பெறும்? பார்த்தீங்கன்னா 55க்கு டி, அளவில்லை. எத்தனை சீர் வேணால் என்ன பண்ணலாம், இடம்பெறலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து, பின்வரும் சொற்களில் அகச்சுட்டாக வரும் சொல் எது? சி, அவனை பற்றி சொல்கிறது, அவன். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை? 57க்கு பார்த்தீங்கன்னா பி, உ, ஊ. சொல்லி பார்த்தா தெரியும். தமிழரின் வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எது? பார்த்தீங்கன்னா புறநானூறு. அடுத்து, மாறுபட்ட கருத்துடைய ஒன்றை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. 59க்கு பார்த்தீங்கன்னா டி, பல்பலப்பளவின் பயங்குழு கொள்ளி. 59க்கு டி. மற்ற 3 பார்த்தீங்கன்னா விருந்தினருக்கு செய்யக்கூடிய அந்த செயல்களை பற்றி சொல்லியிருக்கோம், விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருக்கோம். இது மட்டும் வேறு கருத்தை பற்றி சொல்லியிருக்கோம். சரிங்களா? அடுத்து, காயில் உலகனைத்து கற்பொடிக்கான் சாலோ. இதில் காயில் அப்படிங்கிறது என்ன கேட்குறாங்க. காயில்னா வெகுண்டால். 60க்கு சி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே.